ஹாய், இந்த வீடியோவில் வீட் ஃப்ளோரில் ஆனியன் சமோசா ரெசிபி பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் கோதுமை மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் ஸ்டஃபிங்க்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணதும் கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சூடான எண்ணெயில் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை 3 சேர்த்து, பிறகு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சுருங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தேவையான அளவு, சிக்கன் ஆர் மட்டன் மசாலா தேவையான அளவு, மஞ்சள் தூள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி புதினா சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ண ஆனியன் சமோசாவை போடுறதுக்கு. இப்போ நாம் சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நாம் எடுத்த கோதுமை மாவு அளவுக்கு நமக்கு 18 உருண்டைகள் அளவுக்கு வரலாம். இப்போது சமோசாவை ஒட்டுறதுக்கு நாம் இப்போது மைதா மாவில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் மறுபடியும் கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது சப்பாத்தி மாவை நாம் உருட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு உருட்டினதுக்கப்புறம் நமக்கு சமோசாவோட ட்ரையாங்கிள் ஷேப் வர்றதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கத்தியில் ஒரு ஸ்லிட் போட்டுட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கின வெங்காயம் உள்ளே வச்சுட்டு அந்த ஓரங்களில் மைதா மாவு பேஸ்ட்டு நாம் ஒட்டிட்டு அந்த ஸ்லிட்டு பாதி கவர் ஆகிற மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்ததும் அடுத்த பாதியில் மறுபடியும் மைதா மாவு ஒட்டிட்டு ஒரு கோன் ஷேப் வர மாதிரி நம்ம இந்த சைடு மறுபடியும் மாற்றி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கோன் ஷேப் வந்துருச்சு. கோன் ஷேப் வந்ததும் மீதி இருக்கிற அந்த பார்ட்டில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி திரும்பவும் நம்ம மைதா மாவு பேஸ்ட் ஒட்டி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. ட்ரையாங்கிள் ஷேப் வந்ததும் மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவை நம்ம ஃபோல்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சமோசாவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சமோசாவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம சரியான பதத்துக்கு எல்லாம் செய்யும் பொழுது இந்த சமோசாவோட டேஸ்ட் நமக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் இல்லாமல் நாங்கள் 2-3 ஷேப்ஸும் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சமோசா செஞ்சு ஈவினிங்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் நாங்கள் ட்ரை பண்ண ஷேப்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.